வாமா. என்ன விடுங்க. ஏமா கூட்டு வாங்கம்மா. என்ன விடுங்க. வா. நான் திருடல. என்ன விடுங்க. ஏமா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் மாமா. வாமா. விடுங்க. நீங்க சொல்ல கேட்பாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. அண்ணே. நான் தப்பு பண்ணலண்ணே. அண்ணே என்ன நம்புங்கண்ணே. என்ன நம்புங்கண்ணே. அண்ணா என்ன நம்புங்கண்ணே. அண்ணே நம்புங்கண்ணே. என்ன நம்புங்கண்ணே. மாமா என்ன பேசுங்க மாமா. அம்மா பாவம் மாமா. அம்மா பாவம் மாமா. ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. அம்மா பாவம் மாமா. அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க மாமா. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. அம்மா எல்லாம் திருட மாட்டாங்க மாமா. சிவகாமி எந்திரிமா. சிவகாமி மாமா please. சிவகாமி மாமா. சிவகாமி எந்திரிமா. அம்மா அப்படி பண்ணி அம்மா சிவகாமி சிவகாமி மாமா. சிவகாமி எந்திரிமா. சிவகாமி அம்மாடி சிவகாமி 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 அம்மாடி சிவகாமி மயக்கம் என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா சிவகாமி அம்மாடி சிவகாமி கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சுமா? சிவகாமி சிவகாமி கண்ணை திறந்து பாருமா. சிவகாமி சிவகாமி அம்மா என்னாச்சுமா? அம்மா சிவகாமி கண்ணை திறந்து பாருமா. சிவகாமி என்னங்க சிவகாமி நம்மளை விட்டு போயிட்டாங்க. அம்மா சிவகாமி அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கம்மா. இனிமே எங்களுக்குன்னு யாருமா இருக்கா? கண்ணை திறந்து பாரு சிவகாமி. சிவகாமி அண்ணாதே விட்டுட்டு போயிட்டேம்மா. நாங்க இனி என்னம்மா பண்ணுவோம்? அம்மா எழுதுறேன். சிவகாமி அம்மா என்ன பாருமா. எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டியம்மா. சிவகாமி. எங்களுக்குன்னு யாருமா இருக்கா? அம்மா எழுதுறேம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எந்திரிம்மா. கண் முழிச்சு பாருமா. சிவகாமி அம்மா அம்மா சிவகாமி நாங்க இனிமே என்னம்மா பண்ணுவோம்? அடுத்தடுத்து நடந்த அந்த துக்கத்தை எப்படிமா நீங்க தாங்கிக்கிட்டீங்க? ஆமாமா நாங்களா இருந்திருந்தோம் அந்த இடத்துலயே உடைஞ்சு போயிருப்போம். நீங்க அயன் லேடிமா, அதான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க. சாரி மேடம், உங்க லைஃப்ல இவ்வளவு சோகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த நகையை திருடினவங்க மாட்டினாங்களா இல்லையா? அதை நான் சொல்றேன்ப்பா. ஏமா நகையை திருடி உங்க வீட்டுல போட்டுட்டு உங்க அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவங்களே இவங்க தானம்மா. அதை விட்டுட்டு ஐயாவை குத்தம் சொல்ற? இல்ல இவர்தான் காரணம். இவர் சொன்ன ஒத்த வார்த்தை தான் என் அம்மாவோட உசுரை எடுத்துச்சு. என் தங்கச்சி சாவுக்கும் இவர்தான் காரணம். எங்க அம்மா எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க, நான் திருடலன்னு. இவர் காது கொடுத்து கேட்டாரா? இவர் சொன்ன வார்த்தை தான் என் அம்மாவை கொன்னுடுச்சு. இவர் தான் கொலைகாரன். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இல்ல சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா நிம்மதியா சாகல, நொந்து துடி துடிச்சு செத்தா.
அதே மாதிரி நீயும் நிம்மதி இழந்து அலையணும். எந்த நிமிஷத்துல இருந்து உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன்னை பழி வாங்குவேன். அம்மா, உங்க வாழ்க்கையில இவ்ளோ கொடுமைகள் நடந்திருக்கா? இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. ஆமாமா, இது எதுவுமே தெரியாம நீங்க நடந்துக்கிறத வச்சு நாங்க எல்லாரும் உங்களை நீங்க பிறந்ததுல இருந்து இப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். பாட்டிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. நாளும் பொண்ணா பிறந்தா அதுக்குன்னு தீ வச்சு கொளுத்திடுவாங்களா? சரியான காட்டு மிராண்டி குடும்பமா இருக்கும் போல. உங்க கண்ணு முன்னாடியே பாட்டியும் சித்தியும் உயிரை விட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி நீங்க தாங்கிக்கிட்டீங்கம்மா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஒரு தாத்தா அரக்கனா இருந்து பாட்டியவே கொல்ல பாத்திருக்காரு. இன்னொரு தாத்தா பாட்டி மேல அநியாயமா திருட்டு பழிய போட்டு அவங்க சாவுக்கே காரணமாயிட்டாரு. உங்க எல்லாருக்கும் இப்ப தெரியுதா நான் ஏன் இப்படி இருக்கேன், ஆம்பளைங்களை வெறுக்கிறேன்னு? வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆம்பளைங்களோட மோசமான குணத்தை பார்த்தவ. உள்ளுக்குள்ள ஆம்பளைங்களுக்கு எதிரான நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.